8 ஆண்டுகள் கழித்து தங்களுடைய தவறை உணர்ந்த அரசை நான் பாராட்டுகிறேன். 8 ஆண்டுகளுக்கு முன்னால் 1/7/2007 இந்த சட்டத்தை அமுல்படுத்திய போதே இது தவறு, இதை போன்ற பல்வேறு வரி விகிதங்களை வைக்காதீர்கள் என்று அறிவுறுத்தினோம். அப்ப தலைமை பொருளாதார ஆலோசகர் திரு அரவிந்த் சுப்பிரமணியம் அவர்களும் இது தவறு என்று அறிவுறுத்தினார். ஆனால் அன்று பிரதமரோ நிதியமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ நாங்கள் சொன்னதை கேட்கவில்லை. பல முறை நாடாளுமன்றத்திலே பேசியிருக்கிறோம், பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறேன். பல தலைவர்கள், பொருளாதார நிபுணர்கள் இது தவறு, இதை திருத்த வேண்டும் என்று சொன்னார்கள். இப்பொழுதாவது அவர்களுக்கு இதை உணர்ந்து தவறுகளை திருத்தியதற்காக நான் நன்றி சொல்கிறேன். 8 ஆண்டுகள் நடுத்தர மக்களை, ஏழை மக்களை கசக்கி பிழிந்தார். இப்ப 12%, 18%-ஐ 5% குறைத்திருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். ஆனால் இத்தனை ஆண்டுகளாக 12%, 18% அதே மக்கள் தானே தந்தார்கள். இன்று 5% பொருத்தம் என்றால் ஏன் போன வருஷம் பொருந்தாது, 3 வருஷத்துக்கு முன்னாடி பொருந்தாது? அவர்களை கசக்கி பிழிந்து அவர்களுடைய பணத்தை எல்லாம் வரியாக வசூலித்து இப்பொழுதாவது அவர்களுக்கு மனம் திருந்தி அறிவு தெளிந்து இந்த வரி விகிதங்களை குறைத்திருக்கிறார்கள் என்பதற்காக அவர்களை பாராட்டுகிறார். சார், 2001 அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் பிரதமராக இருந்த பொழுதுதான் ஜிஎஸ்டி குறித்து முதல்ல அதற்கான ஒரு குழு அமைக்கப்பட்டது. அதுவும் அன்றைய மேற்கு வங்காளத்தினுடைய நிதியமைச்சர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்த ஒரு தலைமையில தான் குழுவை அமைச்சாங்க. ஆனால் அதற்கு பிறகு வந்த 2004 வந்த ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி, ப. சிதம்பரம் அதுல நிதியமைச்சராக இருந்தார். அவர் என்ன நடவடிக்கை எடுத்தாரு கொண்டு வரதுக்கு? ஜிஎஸ்டிய அவங்க கொண்டு வருவதற்கான எந்த நடவடிக்கை அவங்களுக்கு தெரியல. விஷயம் என்னன்னா, எப்படி ஜிஎஸ்டியை அமுல்படுத்த வேண்டும் என்றே தெரியாத ப. சிதம்பரம் 2017 ஜிஎஸ்டியை நாம் அமல்படுத்திய பிறகு அதற்கு பின்னர் மாற்றங்கள் வரும். அதாவது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், அன்னைக்கு இருந்த டாக்ஸ் பேஸ் என்ன, யார் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, அப்புறமா அது அதிகமாகும் போது வரி குறையும் என்பது எல்லாம் மிக தெளிவாக ப. சிதம்பரத்திற்கு புரிவது போல நம்முடைய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி அவர்கள் சொன்னார். இப்பொழுது திரு ப. சிதம்பரம் இவ்வளவு நாள் கழிச்சு இது சொல்றாங்க அப்படின்னு சொன்னார்னா அவருக்கு வயதாகிவிட்டது. அருண்ஜேட்லி அவர்கள் சொன்னதை அவர் சரியாக கவனிக்கவில்லை, அல்லது கவனித்தும் அவருடைய மூப்பின் காரணமாக மறந்து விட்டார் என்பதுதான் நம்ம பொருளாக எடுத்துக்கொள்ள முடியும்.